யாருன்னா ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌனி போனால் போதும்னு ஆயிடுச்சுங்க. நான் இதில் நடுவில் மூவி டிக்கெட்ஸ் வேறு புக் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் டேக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரௌனி ஸ்லாப் இருந்துச்சு. அண்ட் இவங்க சடனாக வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு செல்ஃப் டெக்கரேட்டிங் ஸ்லாப் ஒன்று பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து இதை வெளியூருக்கு கொண்டு போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம், எனக்கு மார்னிங் 9க்குலாம் வேணும் அப்படின்னு. ஸோ நான் அவங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அட்வான்ஸ் பே பண்ணிவிடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க பண்ணல, லேட் நைட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் எப்போவுமே அட்வான்ஸ் வாங்காமல் என்னோடய பேக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இவங்க பண்ணாததுனால இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நீங்கள் பண்ணாததுனால நான் ப்ரொசீட் பண்ணல உங்கள் ஆர்டர்ன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, தென் எனக்கு நெக்ஸ்ட் டேக்கு இருக்க வேண்டியது ப்ரௌனி ஸ்லாப் மட்டும் நான் ஒன்று பேக் பண்ணி எடுத்துகிட்டு மார்னிங் எழுந்துச்சி பார்த்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இல்லை நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. பேமெண்ட்டும் அவங்க உடனே அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ண ப்ரௌனி ஸ்லாபில் வந்து இவங்களுக்கு கனாஷ் சட்டுன்னு ரெடி பண்ணி, எனக்கு மூவிக்கு வேறு டைம் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை ரெடி பண்ணி கையோட படத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு இவங்களுக்கு டெலிவரிக்கு போட்டு விட்டுட்டு திருப்பி மூவி முடிச்சுட்டு வந்துட்டு இவங்களுக்கு நட்டில் வித் பிஸ்காஃப் ப்ரௌனியை வந்து ரெடி பண்ணி இவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் என்ன தெரியுதா, ஐ ஹேண்டில் எனி சிச்சுவேஷன். உங்களுக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். பாய்.